இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது என்னன்னா, இதற்கான அடித்தளம், இந்த வெற்றிக்கான விஜயனுடைய வெற்றிக்கான அடித்தளம் அண்ணாமலை போட்டது. ஆனா அறுவடை செஞ்சது விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அடித்தளம் என்ன இருக்கு, அறுவடைன்றது இதுல என்ன அர்த்தம்? இந்த மாற்றத்துக்கான தேடல் தேவை அப்படின்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அந்த மாற்றம் ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வாக்குகள் போகும். இப்போ நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்காங்க. அதுல இன்னொரு ஆச்சரியம், முதல்ல அந்த பாராளுமன்ற இடைத்தேர்தல் நிற்கும் போது 50.something% ஓட்டு வாங்குறாரு. எதிர்க்க மத்தியில் ஆட்சியில் இருக்க இந்திரா காங்கிரஸ், அதுக்கப்புறம் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த திமுக, அதுக்கப்புறம் அந்த காமராஜ் காங்கிரஸ் சொல்லுவாங்க, ஸ்தாபன காங்கிரஸ். இவங்க 3 பேரும் நிக்கிறாங்க 3 பிரிவா. இவர் மட்டும் 50.3 என்னவோ வாங்குறாங்க. சோ இந்த 3 கட்சிகளும் ஒன்னா சேர்ந்திருந்தாலுமே அவங்களை தோக்கடிச்சிக்க முடியாது. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, இந்த பக்கம் கம்யூனிஸ்டோட கூட்டணியில நிக்கிற மார்க்சிஸ்டோட நினைக்கிறேன் கூட்டணியில இருக்கும்போது 33%, இவர் 30 சில்லற, அவங்க 2 வாங்குறாங்க. சோ அது ஒரு மாற்றம் அப்படின்னு அந்த கிரெடிபிலிட்டி இருக்கணும். இப்ப அண்ணாமலையால் அந்த கிரெடிபிலிட்டி வந்தது, அதை இவங்களே குறைச்சிக்கினாங்க. இப்போ நான் சொல்றேன், அதிமுக என்டிஏ கூட்டணியில இணைகின்றார்கள், இவங்க போனாங்களா அவங்க வந்தாங்களா, சரி அது விட்டுருங்க. அந்த வந்த பிறகு அண்ணாமலையை நீங்க டவுன் சைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அன்னியிலிருந்து தலைவர் இவர் தாங்க, ஆனா இவர் எல்லாத்தையும் பார்த்து பாருங்க அப்படின்ட்டு தலைவர் பதவியில இருக்கும்போது அவர் எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி அவரை செயல்பட நீங்க அனுமதிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லாம நீங்க ஆட்சியில உட்கார்ந்து இருந்திருக்கலாம்.